ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்காங்க, அப்புறமா வருவாங்க. போண்டா செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நான் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போண்டா வந்து செய்கிறாங்க. சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க வேக வச்சு சாப்பிட்றதுக்கு. அதை அப்படியே போண்டாவாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரு ஊர்லேருந்து, உங்களுக்கே தெரியும். சரி அவருக்காக ஏதாவது ஸ்நாக் பண்ணி கொடுக்கலான்னும் போது சரி ஸ்வீட் போண்டா வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சக்கரவள்ளி கிழங்கு போண்டா வந்து செஞ்சிட்ருக்காங்க. வாங்க சுட சுட கொண்டு போய் அவருக்கு கொடுப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போண்டா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து சாயங்காலம் செய்கிற போண்டா. இதுக்கு அடுத்து வேறு என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த உருண்டை. ஆமாம், இதுதான் அந்த சக்கரவள்ளி கிழங்கு உருண்டை. வந்து நிறையா போட்டிருப்பேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வெள்ளிக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துட்டு வெள்ளை போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மைதா மாவு கரைச்சிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். ஓகே பிரியா? இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு ரவுண்டு. சுட சுட கொண்டு போய் இப்போ நம்ம வந்து அவருக்கு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு தாங்க அப்படியே எண்ணெயில் சாப்பிட மாட்டேன். எனக்கெல்லாம் ஒன்று கொடுக்குறதே பெருசுங்க. ஏன் தெரியுமா? போண்டா ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரிச்சது, அதில் இல்லாமல் ஸ்வீட் போண்டா வேறு. அதனால் 1-2 கொடுக்குறதே பெரிய விஷயந்தான். என்னோட பங்கத்தை நான் தரேன் உனக்கு. சூடாக இருக்குல்ல? சரி உங்களுக்கு தான் சாப்பிடுங்க. அப்புறம் வேற ஏதோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம், அதுவும் அடுத்து வருமா? நல்லா இருக்காங்க? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சரி நாங்கள் போண்டா சாப்பிட்றோம், அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நான் சாப்பிட்டணுன்றதுனால ஃபஸ்ட்டு அம்மா வந்து இட்லியும் சாம்பார் செஞ்சுட்டாங்க. எல்லாருக்கும் அதுதான். ஆனால் நான் வந்து இப்போது இட்லியும் சாம்பார் சாப்பிட போகிறேன். மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் குடிக்க போகிறாங்க. அவங்க வந்து எப்பயும் சாப்பிட்ற டைம் 8:30 மணி 9 மணிக்கு இட்லியும் சாம்பாரும் சாப்பிட போகிறாங்க. இப்போ இவங்க எல்லாம் பாயசம் குடிக்க போகிறாங்க, நான் இட்லி சாப்பிட போகிறேன். இதுதான் இன்றைக்கி வந்து நடக்குது. சாம்பார் தான் வந்து அம்மா செஞ்சுருக்காங்க இட்லிக்கு சூப்பராக. சிம்பிளாக டிஃபன் சாம்பார் ஒன்று பண்ணிட்டாங்க சூப்பராக. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இல்லை, எவ்வளோ பேர் அப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இட்லியை தொட்டு சாப்பிட மாட்டோம், நல்லா பிசைஞ்சு அடிப்போம் சாம்பார்னா. இந்த மாதிரி எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து அப்படி தாங்க சாப்பிடுவேன், சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பாயாசம் வந்து சேமியா ஜவ்வரிசி பாயாசம் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு டம்ளரில் ஊற்றி கொண்டு போய் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு போண்டா ஒரு ரவுண்டு அம்மா கொடுத்தாங்க, இப்போ பாயாசம். இதான் ஸ்பெஷல் இன்றைக்கி. ஏன்னா நைட்டுக்கு வந்து ஊருக்கு போகிறாரு, அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக யாராவது செஞ்சு கொடுப்போமே மாப்பிள்ளைக்குன்னு செஞ்சுருக்காங்க. ஆமாம் தானம்மா? ஓகே, அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் பிரியா, உங்கள் வீட்டுக்காரு வந்ததுனால புது ட்ரெஸ் போடுறது, அப்புறம் வந்து ஊருக்கு போகிறாரு, இன்றைக்கி ரெடி ஆகிட்டுது. நான் வந்து சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த நைட்டில் தான் ரெடியாக பிரியா வீடியோ எடுக்க. நைட்டியாக பிரியா நைட்டு தான் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க வீட்டில். நைட்டு மட்டும் தான். சரி நாங்கள் வந்து அங்கே மாதம் சும்மா ஃபோட்டோலாம் எடுப்போம் நானும் எங்கள் வீட்டுக்காரோம். இப்போ ஒரு மாதமாக எடுக்கவே இல்லையா, அதனால் சரி வாங்கின புது ட்ரெஸ்ஸை போட்டு எடுக்கலாமே கொஞ்சம் அழகாக பாரு வீடியோவில். எங்கள் வீட்டுக்காரர் வந்தோடனே மூஞ்செல்லாம் பிரைட்டாங்க, அதனால ஒரு மாதிரி இருந்தது. இப்போ பாரு பிரைட்டாக இருக்குது அப்படின்னு ஆமாம், அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க. அதுதான் நீங்கள் வீட்டுக்காரர் கூட கிளம்புறியா, டெலிவரி ஆகும்போது ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறேன்னு சொல்லிக்கிறேன் பிரியா. ஆமாம், இங்கேருந்து பக்கத்தில் 2 வீலர் போகிறதுக்கே அனுப்ப மாட்டாங்க, தனியாக இல்லை அங்கே மட்டும் அனுப்பிடுவாங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் வச்சு லட்டு வந்து செஞ்சேன் அவருக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அம்மா தான் சாப்பிட்ணும். ஆமாம், அம்மாவுக்கு மட்டும் ஒரு 5-6 லட்டு வச்சுக்கிட்டாங்க. மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி எல்லாம் சத்தானதெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். எப்படி கொடுத்தாலும் கசப்பாக இருக்கும், கசாயம் குடிக்கிறீங்களா, பரவாயில்ல உடம்புக்கு நல்லதா குடிக்கிறேன் அப்படின்னு குடிச்சிருவாங்க. அதனால் வந்து எப்போ வாங்கின இந்த நட்ஸுங்கெல்லாம் வேஸ்ட்டாக போவான். அப்புறம் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இது பண்ணி வச்சுருந்தேன் நான். அதெல்லாம் பண்ணி கொடுத்துரு, அவராக சாப்பிட்ட சத்தா நீங்களே பார்த்துருப்பீங்கப்பா. பிரியா இல்லாமல், பிரியா ஒரு பக்கம் அவர் இல்லாமல் பிரியா கவலைப்பட்டுருந்துச்சு, பிரியா இல்லாமல் அவரு ஒல்லி ஆகிட்டார் பாவம். நான் குண்டாயிட்டேன். இப்போ ஊருக்கு கிளம்புறாரு நீங்கள் நைட், நாளைக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்றதுனால. அதனால் லட்டு எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சோம். அம்மாவும் ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. போண்டா சக்கரவள்ளி கிழங்கு போண்டாவா அப்படின்னு நீங்கள் நிறைய நான் வீடியோவில் போட்டிருக்காத. அப்புறம் வந்து பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, இனிப்புன்னா. அதனால் வந்து சேமியா ஜவ்வரிசி பாயசம்னா பிடிக்கும். எந்த பாயசம்னா சாப்பிடுவாங்க, ஆனால் நான் செய்கிற சேமியா ஜவ்வரிசி பாயசம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை செஞ்சேன். அப்புறம் இட்லிக்கு நைட்டு வந்து சிம்பிளாக வெறும் சாம்பார் மட்டும் வச்சுட்டேன் நான். அப்புறம் என்ன பெரிய விசேஷம் இன்றைக்கி? அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரு சாரி ஒன்று வாங்கணும் நான். அம்மாவுக்கு முன்னாடியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிறந்த நாள் வரப்போகுது இல்லைங்களா அம்மாவுக்கு. எனக்கு வந்து 20ஆம் தேதி இங்கே பிறந்த நாள். அம்மாவே சொல்லிட்டாங்க, நான் சொல்லலான்னு பார்த்தா. அதனால் பிரியா வந்து அன்னைக்கு தான் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. அப்புறம் வந்து இல்லை முன்னாடியே கொடுத்துட்றேம்மா நானே, நீங்கள் ப்ளவுஸ் தச்சு போட்டு பிரித்து பார்த்து ப்ளவுஸ்லாம் வந்து எது வேணுமோ பார்த்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு.
சரி அன்னைக்கு வேற நாங்கள் எங்கே இருப்போம்னு எங்களுக்கே தெரியல. அதனால முன்னாடியே அட்லீஸ்ட் ப்ளவுஸாக தச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். 19ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் போகிறோம். அங்கேருந்து அவங்க இங்கே இருங்க இந்த மாதத்தில் அப்படின்றாங்களா, இல்லைம்மா நீங்கள் போயிட்டு கூட உனக்கு 10-20 நாள் கழிச்சு வான்றாங்களா, அங்கே போய் தான் நம்ம ஸ்கேன் பார்த்து தான் தெரியும் என்ன இது. அதனால் பிரியா முன்னாடியே புடவை கொடுத்தது தான். அதில் 2 saree வாங்கினோம். ஃபஸ்ட்டு saree வாங்க போனது வந்து ஒரு மேரேஜ் இருக்குது, அவங்க கல்யாண பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு வாங்க போனோம் இந்த மாதம். அப்படியே அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு இருக்கிறாரு, அந்த காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கிறாரு. கல்யாண பொண்ணுக்கு saree எடுக்க போயிட்டு அப்புறம் சரி அம்மாவுக்கும் பிறந்தநாள் வருது இல்லையா, வேறு பெருசாக பட்ஜெட்லாம் எதுவும் நம்மளால் பண்ண முடியாது, அதில் அவங்களுக்கு சாரியே ஒன்று வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு saree வாங்கிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த saree ரேட்டு பிரியா 1200 250 ரூபா நான் போட்டுருந்துச்சு பில்லில். ஆமாம், ஆனால் நல்லா இருக்குது. ஸ்ரீதேவியில் தான் வாங்கணும் நாங்கள். ஸ்ரீதேவி கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்காமா? இது வந்து முந்தி, இது முந்தி. ப்ளவுஸ் வந்து இது ப்ளைனாக இருக்கும். இது ப்ளவுஸு ப்ளைன். ஆனால் ப்ளைன் கொஞ்சம் கிராண்டாக கொடுத்துருந்தா இதுக்கு நல்லா இருந்துருக்கும். ஆனால் அம்மா என்னன்னா மோஸ்ட்லி எடுத்த கலரே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி கலரில் என்கிட்ட இருக்கு. நாங்கள் சொன்னோம் வாங்கி கொடுத்தது. நான் போய் சொல்கிறாங்க, நாங்கள் சொன்னோம் கலர் அம்மா தான் வந்து எனக்கு கலர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே கொடுக்கணும்னு நாங்கள் கொடுத்துட்டோம். ஓகேம்மா நாங்கள் இந்த பக்கம் போடு. இந்த அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். இந்த உனக்கும் உன்னுடைய குழந்தைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன பண்ணுறாங்க பாருங்க. சொல்லிடு, இந்த புடவை நல்லா இருக்கான்னு பாருங்க. நான் கூட புடவை வேணான்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சேன். அப்புறம் எப்படி வேறு எதுவும் வாங்க முடியாது, ஏதாவது ஒன்று வாங்கிக்கமா, ஒரு 1200-300 ஒரு பட்ஜெட்டில் வாங்கிக்க அப்படின்ச்சு பிரியா. சரி 1500 கூட வாட்ச் வேணா கூட வாங்கலாம் அப்படின்னு. வாட்ச் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது, நம்ம எங்கேயா போனால் கட்டிக்கிறோம் டைம் பார்க்கறதுக்கு, அவ்வளோதான். இன்னொரு saree காட்டவா? அது saree சூப்பராக இருந்துச்சு. இது வந்து எனக்கு பிரியா பிறந்தநாளுக்கு வாங்கி கொடுத்தது. என்ன பிரியா, பாயசம்லாம் நல்லா இருந்ததா? பாயசம் நான் குடிக்கவே இல்லை. குடிக்கவே இல்லையா? கொஞ்சோண்டாவது குடிச்சு பாருன்னு சொன்னல. இந்த மாதிரி சமயத்தில் குடிக்கக்கூடாதுனாலும் ஆசை கொஞ்சமாவது குடிக்கணும். ஏற்கனவே கால்லாம் வீங்கிட்டு இருக்குது, அப்புறம் ஆசைப்பட்டேன் நானே கால் வீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. தப்பு. அப்போதான் அந்த மாதிரி டைலாக்லாம். இப்போ வந்து சயின்டிஃபிக்காக இல்லை டாக்டர் பிரகாரமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கால் வீக்கத்துக்கு காரணம் அது இல்லை, ஆசைப்பட்டது இல்லை காரணம். அதனால் பாயசம்லாம் குடிக்கலைங்க. நான் போண்டா சாப்பிட்டேன், ஒத்துக்கிறேன். அவள்தான் இட்லி சாப்பிட்டேன், முடிஞ்சிருச்சு. பாயசம் எப்படி இருக்குன்னு எங்கள் வீட்டுக்காரர் தான் கேட்கணும், அவர் தான் குடிச்சேன். பிறந்த நாள் வந்து எப்படி கொண்டாடுவோம், இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறோம் அங்கேயே இல்லைனா மட்டும் நாங்கள் கொண்டாடுற மாதிரி. எங்கள் அம்மாவுக்கு கேக் வெட்டுறது பிடிக்காது. எனக்கு வந்து இந்த பிறந்த நாள்னா கோயிலுக்கு போனோம், இல்லைனா வேறு எங்கேயாவது வெளியே கொஞ்சம் கூட்டின்னு போனால் ஜாலியாக சுற்றிட்டு வரலாம். இந்த வருஷம் போக முடியுமா முடியாதான்னு தெரில. பிரியா இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வெளியே சுற்ற முடியாது. வீட்டிலே பிரியா பிடிச்ச மாதிரி அன்றைக்கி இங்கே வந்துட்டா ஒரு சமையலோட பார்ப்போம். அவ்வளோதான் பிரியா, டைம் ஆயிடுச்சு. அவரும் வெளியே கிளம்பணும். அப்போ எடுத்துன்னு போயிட்டு பஸ் நைட்டு தான் கிளம்புவார். அப்போ தான் நைட் ட்ராவல் ஆயிடுச்சு. காலையில் போகிறதுக்கு இப்போ 9:30 மணி. முடிச்சுக்கிறோம் நாங்கள் இந்த வீடியோவை. கொஞ்ச நேரம் வீட்டில் எல்லோரும் பேசிட்டு அப்படியே இந்த நாள் முடியும். அவ்வளோதான், இன்னைக்கு நைட்டு முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் பார்க்கலாம்.